வறுத்து செம்மையாக இருக்குது. இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு குட் நியூஸ் அண்ட் தென் சர்ப்ரைஸோடு வந்திருக்கேன். அப்படி என்ன நியூஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விலாக். இது லாஸ்ட் விலாகோடைய கண்டினியூஷன் விலாக் தான். லாஸ்ட் விலாகில் மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் லூலு ஹைப்பர் மார்க்கெட் கோயம்புத்தூர் விசிட் பண்ணோம். அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த விலாகில் நான் லாஸ்ட் வீக் எடுத்தது தான். ஸோ வாங்க இப்போ விலாக்குள்ளே போகலாம். நான் லூலுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே எனக்கு பயங்கரமான பசி. ஷாப்பிங்க்கு முன்னாடி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டாக ஃபுட் கோர்ட்குள்ளே போயிட்டேன். நான் எப்போவுமே லூலுக்கு போனால் எப்போவுமே புதுசான ஒரு கவுண்டரை பார்க்குறது உண்டு. ஃபுட் கவுண்டரை பற்றி சொல்லவே வேணாம், எல்லாமே சூப்பர் க்ளீன் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி சுட வச்சுருப்பாங்க. எஸ்பெஷலி பிரியாணி கவுண்டர் பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுது. மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க பிரியாணியை. இந்த வாட்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது ஐட்டம் ட்ரை பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இலை அடை. பனானா லீஃப்குள்ளே அரிசி மாவு போட்டு அதுக்குள்ளே ஸ்வீட் ஃபில்லிங் வச்சு ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. ஹீட் பண்ணிட்டு கொடுக்கும்போது பனானா லீஃபோடைய அரோமா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக் உள்ள அப்சர்வ் ஆகியிருக்கும். சாப்பிடும் போதே செம்ம ஸ்மெல்லாக இருந்தது. ஃபிஷ், சிக்கன், மட்டன் இது மூணுத்துக்குமே தனித்தனி செக்ஷன்ஸாக ஒரே கவுண்டரில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குன்னு நம்ம தனித்தனியாக தேட தேவையில்லை. ஃபிஷ் எல்லாம் பார்த்தா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ டெய்லி ஃப்ரெஷ் ஸ்டாக் வருதா இல்லைன்னா வீக்கெண்டில் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிருமா எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஆனால் பார்க்கும்போது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் ஃபீல் ஆகும். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா எங்கள் ஃபுட் கவுண்டர் இருக்கிறதுனால ரிமைனிங் ஃபிஷ் எல்லாமே எடுத்து ஃப்ரை பண்ணி செல் பண்ணிடுவாங்களோ, அதனால் வேஸ்ட் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே சர்க்குலேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாட்டி நாங்கள் ஃபிஷ் வாங்கலை. இன்ஸ்டெட் சிக்கன் ஐட்டம்ஸ், ரெடி டு ஈட் செக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். லசாக்னா வாங்கியிருந்தோம். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் என்னால் விலாக் கண்டினியூ பண்ண முடியல. பிகாஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணது ஒரு சில பொருள் தான். பட் அதுக்கே என்னால் முடியல. என்ன நான் பர்ச்சேஸ் பண்ணேன்றதை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வீட்டுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான பொருட்கள் தான். பிகாஸ் நிறைய எடுத்தால் நம்மளால் கேரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறனால ஒரே காரணத்தினால ரொம்ப முக்கியமான பொருள். பிகாஸ் இங்கே தான் கிடைக்கும் இந்த ஊட்டி வரைக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஊட்டி வரைக்கும் எடுத்திருக்கேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இது வீட்டில் செஞ்ச ஊட்டி வரைக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். டீ, காஃபி, எனி ஐட்டம்ஸ் வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம். காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக கூட நான் இதை சாப்பிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா நான் ரொம்பவே ட்ரை பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீரி மிளகா தான் ட்ரை பண்ணேன். அங்கே ஒரு பேக்கெட்டில் கூட காஷ்மீரி மிளகா இல்லை. பிகாஸ் அதுதான் ரொம்பவே ரேராக எடுத்துகிட்டு போட்ட உடனே காலி ஆயிருமா. அப்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் போல் காஷ்மீரி மிளகா லூலுவில். ஸோ இந்த வாட்டி மிஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வாங்குவேன். அண்ட் தென் டேட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ லூஸில் இருக்குது. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேட்ஸையுமே கொஞ்சமாக வாங்கிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் எது நல்லா இருக்கோ அதை நம்ம ஃபுல்லாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி மஜ்தூல், இது டேட்ஸ் ஆம்பர் இது வாங்கியிருக்கோம். சஃபாவி, டேட் சஃபாவி இது ஒன்று வாங்கியிருக்கோம். பிகாஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்தால் ஓகே. அண்ட் தென் நிறைய ஸ்பைசஸ் வாங்கியிருக்கேன். இங்கே ஸ்பைசஸ் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்பவே பியூராகவும் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சீரகம், கூடவே பார்த்திங்கன்னா மிளகு இங்கே அப்படி இருக்குது கைஸ். பெரிய மிளகு இருக்குது, சின்ன மிளகு இருக்குது. நான் ரொம்ப சின்ன மிளகு, இந்த மிளகு வாங்கியிருந்தேன். காரசாரமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். ரொம்பவே பியூராகவும் இருக்குன்னு. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ சோம்பு மேலே கொஞ்சம் கூட எனக்கு டவுட்டாக தான் இருக்குன்னு கூட. பிகாஸ் சோம்பு பார்த்திங்கன்னா கலர் க்ரீனிஷில் இல்லை, கொஞ்சம் பேல் கலராக இருக்குது. யா லெட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வாங்கினேன். அப்புறம் வெந்தயம் ஐ வாஸ் ரியலி சாட்டிஸ்ஃபைட் இயர். பிகாஸ் வெந்தயம் கலரே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வெள்ளை கலரில் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நல்ல பியூர் எல்லோயிஷ் கலரில் இருக்குது. ஸோ இந்த வெந்தயம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதையும் வாங்கி போட்டுட்டாச்சு. இல்லை தனியா நான் கம்மியாக தான் வாங்கணும்னு நினச்சேன். பட் போட சொல்லும்போது நிறையா போட சொல்லிட்டேன். எல்லாமே 100 கிராம்ஸ் தான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பிகாஸ் எல்லாமே சாம்பிளாக ட்ரை பண்ணுவோம். அப்புறம் நம்ம நிறையா அமௌண்ட் வாங்கிக்கலாம். நம்ம இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் வரதானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சரி தனியாக மட்டும் கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு கைஸ். பரவாயில்ல, அரைச்சி வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் கடுக்கு வாங்கியிருக்கேன், பெருசு வேணான்னு சொல்லிட்டு. எல்லாமே மினிமம் 100 கிராம்ஸ் தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. 50 கிராம்ஸே எதுவுமே இல்லை. அப்படி மணக்குது கைஸ், மணமாக இருக்குது கிராம்பு. அதெல்லாம் ஸ்பைசஸே அப்படி மணமாக இருக்குது. அந்த இடத்துக்கிட்டக்கே போக முடியல. எல்லாமே லூஸில் வச்சுருந்தாலும் மணமாக இருக்குது. அண்ட் தென்
முக்கியமாக நான் வந்ததுக்கு காரணம் வீட்டில் ஒரு ஏலக்காய் கூட இல்லை. ஏலக்காய் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ ஏலக்காய் வாங்கியிருக்கேன். ஏலக்காய் மட்டும் 50 கிராம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதை வாங்கிட்டு போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரதானே போகிறோம். ஒரு பேக்கெட் வந்து நல்லா ஃபுல்லாக முழு பெப்பராக வச்சுக்கலாம். இன்னொரு பேக்கெட் வந்து பெப்பர் வந்து நம்ம வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேக்கெட்ஸ் ஆஃப் பெப்பர், பிளாக் பெப்பர். அண்ட் தென் ஃபைனலி இது வாங்கியிருக்கேன். இது என்னதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி மேகி க்யூப்ஸ், சிக்கன் க்யூப்ஸ். ஸோ சிக்கன் க்யூப்ஸ் வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல. இங்கே வந்து இம்போர்ட்டட்னு போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்கலி. ஃபைனலி திஸ் ஒன் சம்பா வீட் ரவா. சம்பா வீட் ரவா வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, ப்ளஸ் நல்லாவும் இருக்குது. லூஸில் தான் வாங்கினேன். பாருங்கள் எவ்வளோ ப்யூராக இருக்குது. ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டு சமைச்சிடலாம் போல், அலச கூட தேவையில்லை, அந்த அளவுக்கு ப்யூராக இருக்குது. ஸோ லூலுவில் வந்து இன்னும் நிறையா வாங்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் என்னுடைய பேக்கிங்கில் வந்து இதெல்லாம் இப்போ அடங்குமானே தெரியல. பிகாஸ் நான் வீட்டிலேருந்து வரும்போது நிறையா பேக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. லக்கேஜ் நிறையா ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த பில் கைஸ். பில்லு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெருசாக இருக்குது. இதில் வந்து ஃபைனலி பில்லில் வந்து லாஸ்ட்டாக நாங்கள் 2 ஐட்டம் ஆட் பண்ணோம். இந்த மீன் பேர் வந்து லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி இங்கிலீஷில் இருக்குது. பட் தமிழில் வந்து கிலாத்தி மீன். கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான மீன் சொல்லியிருக்காங்க. ஸோ கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் பேர் வந்து வெள்ளை டவ் மீன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காகவே வாங்கியிருக்கோம். இது வந்து கிங் ஃபிஷ் டீக் லார்ஜ் வந்து பொரிக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு மீனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருக்குது. இந்த சைஸ் எக்ஸாக்ட்லி இந்த சைஸ். ஸோ இவ்வளோ பெரிய மீன், அது இவ்வளோ பெருசு. உங்களுக்கு இந்த சைஸ் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ பெரிய மீனை பாதியாக போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பிகாஸ் ரெண்டுமே அப்படியே வச்சு பொரிக்க முடியாது. எங்களுக்கு முன்னாடி வாங்கினவங்களும் அதை பாதியாக தான் போட்டிருக்காங்க. ஏன்னா அது பொரிக்கிறதுக்கெலாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் ஒரு மீன் மட்டும் பெருசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அதில் நாங்கள் மற்ற மீன் எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஒரு மீன் மட்டும் பெருசாக விட்டுருக்கோம். ஏன்னா ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மொத்தமாக ஃப்ரை பண்ணால் எல்லாமே கட் பண்ணிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபைனலி இந்த ப்ரைஸ் வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3960 rupees. எக்ஸாக்ட்லி 4000 கிட்டக்க ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பில். அண்ட் தென் இங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸாக கிடைக்கிற டபுள் ஹார்ஸ் ஜீரக சலா ரைஸ்ன்னு சொல்லி இதை போட்டிருக்காங்க. ஸோ டபுள் ஹார்ஸ் இங்கே தான் அது கிடைக்குதுன்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ, நம்ம ஊர்லேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டா அப்பா செம்மையாக இருக்குது ஜீரக சம்பா ரைஸில். ஸோ அதுக்காக இந்த 2 பேக்கெட். ஸோ இதுதான் நாங்கள் இப்போ பேக் பண்ணணும். பேக்கிங்கில் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா இடமே இல்லை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ லெட்ஸ் சி, பேக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் எப்படிலாம் நான் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பரோட்டா அண்ட் தென் கடலைக்கறி சாப்பிட்டோம். ஸோ இப்போ லஞ்சுக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் தான் வந்து நாங்கள் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மீன் குழம்பு, மீன் சாறு, மீன் பொரிச்சு இதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பஃப் டபுள். இனிமேல் லூலுக்காக வேண்டி நான் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் லூலு நம்ம சைடும் ஓப்பன் ஆக போகுது. அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அங்கே நிறைய ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ், இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், சீ ஃபுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் அங்கே குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம சைட்லேயும் அதே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க நம்புகிறேன். யூஸ்வலாக ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது ரொம்பவே டிலே ஆகுது. ஸோ இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் நானும் லாங் வீடியோஸ் எல்லாமே 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் ட்ரெயின் ரீச் ஆகிற அதே சேம் டைமில் ஹவுரா ட்ரெயினும் ரீச் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்தது ஸ்டேஷனில். எங்கப்பா போகிறீங்க நீங்கள் எல்லாரும் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் எல்லாரும் குறுக்க நெருக்க நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. பேக் டு ரொட்டீன் அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் தலைக்கு மேலே வேலை எக்கச்சக்கமாக இருக்குது. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.